ஹலோ, ரெகுலராக பண்ணுற தோசையிலேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் வேணும்னா இந்த மாதிரி கீரை வச்சு பண்ணுற தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மிளகு, சீரகம், தேங்காய் ஒரு 4-5 துண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 கருவேப்பிலை, அரை தக்காளி இது ஒரு 2 நிமிஷம் மேலாப்பில் வதக்கிட்டு நல்லா அலசி வச்சுருக்க கீரையை கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்து உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கெட்டியான இட்லி மாவில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்து நம்ம இதோட கிளறிக்கலாம். இப்போ இந்த மாவு ஒரு 5 to 6 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா தோசையை நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய், நெய் இது ரெண்டும் சேர்த்து ஊற்றும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேணுன்னா கொஞ்சம் மேலே பொடி இல்லைன்னா நம்ம வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். நிச்சயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. பை.